கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நம் அத்தக்குவா மக்தப் மதர்சாவின் 15ஆம் ஆண்டு நிறைவு விழாவில் அனைவரும் நன்மையை எதிர்நோக்கியவர்களாக இங்கு ஒன்று கூடியுள்ளோம். இந்த நன்னிகழ்ச்சியில் உங்கள் முன் ஒரு சிறு உரையாக பொறுமையின் பரிசு என்ற தலைப்பில் சிறு உரை நிகழ்த்த உள்ளேன். நாம் இருக்கக்கூடிய அனைவரும் அல்லாஹ்வுடைய அடியார்களாக இருக்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த உலக வாழ்க்கை என்பது சோதனைகளால் நிரப்பப்பட்ட ஒரு பயணமாகத்தான் இருக்கு. யாருக்குமே என்ன இருக்காது, நான் சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு எந்த கவலையும் கிடையாது அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. எல்லோருக்கும் என்ன இருக்கும், சிலருக்கு அல்லாஹ் தஆலா வறுமையை கொடுத்துருப்பான், சிலருக்கு குடும்ப சிரமத்தை கொடுத்துருப்பான், சிலருக்கு இழப்புகளை ஏற்படுத்தியிருப்பான், சிலருக்கு இழப்புகளை ஏற்படுத்தியிருப்பான், இன்னும் பல பிரச்சனைகளில் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு என்ன இருக்குன்னு நின்று காக்கக்கூடியது எதுன்னா பொறுமை தான், சபர் தான். அதுதான் ஒவ்வொருவர்களுக்கும் இருக்க வேண்டியதாக இருக்கணும். அல்லாஹ் தான் திருமறை குர்ஆனில் இந்த பொறுமையை கடைபிடிப்பவர்களை மிக உயர்ந்தவர்களாக அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுறான். அப்படி அந்த பொறுமைனா என்ன? நாம் யாரிடமோ பேசாமல் இருப்பதும், நாம் உண்டு நம் வேலை உண்டு என்று இருக்கிறதும், அமைதியாக இருப்பது மட்டும் போதுமா? அதற்கு மேலே என்ன இருக்கு? அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டளைகளை சரியாக நிறைவேற்றணும், பாவங்களிலிருந்து தன்னை காத்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும், அந்த பாவ செயலிலிருந்து நம்ம கட்டுப்பட்டு நிற்கக்கூடியவர்களாக இருக்கணும். இன்னும் கஷ்டமான சூழ்நிலையிலையும் அல்லாஹ்வை குறை சொல்லாமல் இருக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஆனால் நம்மளுடைய முஸ்லீம் மக்கள் என்ன செய்வாங்க? அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டளைகளை நிறைவேற்றுவார்களா? கிடையாது. பாவங்களிலிருந்து தன்னை கட்டுப்படுத்தி கொள்வார்களா என்று பார்த்தாலும் கிடையாது. இன்னும் ஒரு இழப்புகள் ஏற்பட்டாலோ பெரும் சோதனை ஏற்பட்டாலோ முதல்ல குறை யாரை சொல்லுவாங்க? அல்லாஹ்வை தான் சொல்லுவாங்க. வேறு யாரையும் சொல்ல மாட்டாங்க, அல்லாஹ்வை தான். அல்லாஹ்வை பார்த்து என்ன சொல்லுவாங்க? உனக்கு என்ன தான் கண்ணு தெரிஞ்சிச்சா? ஏன் புள்ள தான் தெரிஞ்சிச்சா? எனக்கு தான் இந்த சோதனை கொடுப்பியா என்று யாரை முதல்ல சொல்லுவாங்க? யாரை ஃபஸ்ட்டு சொல்லுவாங்கன்னா அல்லாஹ்வை தான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. ஆனால் இப்படிப்பட்ட பொறுமை இழந்து இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன கிடைக்கும்னா மறுமையில் ஒன்றுமே கிடைக்காது. மறுமையில் என்ன கிடைக்கும்? நஷ்டவாளிகளாக தான் இருப்பாங்க. ஒன்றுமே இல்லாதவர்களாக, கை சேதப்பட்டவர்களாகத்தான் அன்றைய நாள் இருப்பாங்க. இன்னும் பொறுமையை மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வை இணைக்கும் ஒரு செயலை அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ் சொல்லும் போது சொல்றான், இன்னல்லதீன ஆமனு ஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத்தி இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். இறை நம்பிக்கை கொண்டோரே தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள், அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்றான். யாரை சொல்றான்? செல்வந்தர்களை பார்த்து சொல்றானா? அவர்களுடன் இருக்கிறேன் என்று சொல்றானா? பதவி படைத்தவர்களிடம் சொல்றானா நான் அவர்களுடன் இருக்கிறேன் என்று? யாரை பார்த்து சொல்றான்னா பொறுமையாளர்களை பார்த்து சொல்றான், நான் அவர்களுடன் இருக்கிறேன் என்று. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் யாருடன் இருக்கிறேன் என்றால் அல்லாஹ் யாரால வீழ்த்த முடியுமா?
அல்லாஹ் நம்மோட இருக்கான்னா அவங்களால வீழ்த்த முடியுமா? இப்போ நம்ம உறவினர்களே எடுத்துக்கொள்வோம். அவர்கள் எவ்வளவோ பேசுகிறாங்க, நம்மை விட்டு பிரிந்து செல்றாங்க. அவர்களால் நம்மளுடைய பொறுமையை தாங்க முடியுமா? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? பொறுமையாளர்களோட இருக்கிறேன் என்று சொல்கிறான். மனிதர்களே விட்டு சென்றாலும் சரி, உறவினர்களே பிரிந்து சென்றாலும் சரி, உலகமே நமக்கு எதிராக திரண்டு வந்தாலும் சரி, அல்லாஹ் நம்முடன் இருக்க முடியும். நம்மளை வீழ்த்த முடியுமா? அது தோல்வியாகுமா? இன்னும் பொறுமையை பரிசை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது சொல்றான், நான் உங்களுக்கு கணக்கில்லாத கூலிகளை அல்லாஹ் தஆலா வழங்குவதாக பொறுமையாளர்களை பற்றி சொல்றான். தொழுகைக்கு ஒரு கூலியை தரான், நோன்புக்கு ஒரு கூலியை தரான். ஆனால் பொறுமைக்கு என்ன சொல்றான்? கணக்கில்லாத கூலிகளை நான் வழங்குறேன் என்று சொல்றான். இதுவே மிகப்பெரிய பரிசு தானே. இப்படி பொறுமையை இழந்து பொறுமையை இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அற்புதமான பரிசை கொடுக்குறான். ஆனால் பொறுமையை இழந்தோம்னா என்ன நடக்கும்? நமக்கு ஒன்றுமே கிடைக்காது. ஆனால் ஒரு சோதனை காலத்தில் நம்ம சோதனையில் இருக்கோம்னா அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு சொர்க்கத்தை கொடுக்குறான். கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம அதை சகித்து இருந்தோம்னா அல்லாஹ் உயர்வை கொடுக்குறான். அப்போ பொறுமையாளர்களை எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு முன்பாக பல நபிமார்களை அல்லாஹ் தஆலா அனுப்பியிருக்கிறான். எத்தனையோ நபிமார்கள் பொறுமையில் சிக்கி திணறி இருக்காங்க. அவர்களுக்கு பெரும் வெற்றியை அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்கிறான். அதில் ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு என்ன அல்லாஹ் தஆலா பொறுமையை கொடுத்தான்னா, அவர்கள் நோயினால் அவதிப்பட்டாங்க, பல இழப்புகளை சந்திச்சாங்க, தனிமையிலேயே அவங்க வாழ்ந்தாங்க. ஆனால் அவர்கள் சொன்னது என்ன? யா அல்லாஹ், நான் துன்பத்தை சந்தித்தேன் என்று அல்லாஹ்விடம் பொறுமையாக பதில் சொன்னாங்க. அதற்கு அல்லாஹ் தஆலா முன்பு இருந்ததை விட இப்போ அதிகப்படியான நன்மைகளை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தான். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள எடுத்துக்கிட்டோம்னா அவர்களுக்கு என்ன செஞ்சாங்க? அந்த மக்கள் அவர்களை ஊரை விட்டு விரட்டினாங்க. கூட அதாவது உற்றார் உறவினராக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், ஒன்றா வாழ்ந்தவங்க அந்த மார்க்க விஷயத்தை எடுத்து சொல்லும் போது என்ன பண்ணாங்கன்னா ஊரை விட்டு விரட்டினாங்க, கல்லெறிஞ்சாங்க, அவமதிச்சாங்க, இன்னும் பல துன்பங்களை ஏற்படுத்தினாங்க. அதற்காக ஒரு ஊரை விட்டு இன்னொரு வீட்டுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்க. பொறுமையின் காரணமாக அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு மக்காவின் வெற்றியை கொடுத்தான். இன்றைய காலம் முடியும் நாம் இருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையில் நாம் முஸ்லீமாக இருக்கிறோம் என்றால் அது யாருடைய பொறுமையினால் கிடைத்தது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொறுமையில் தான் இன்றைய நாள் முடியும். நாம் இந்த மார்க்கத்தில் நிலைத்து இருக்கிறோம். அப்படி நம் பொறுமையை இழக்கக்கூடியவர்களாக என்ன சொல்றாங்க? ஒரு வாழ்க்கையில் பொறுமை எங்கே இருக்குன்னா, குடும்ப பிரச்சனை, பொருளாதாரம், கஷ்டம், நோய், பிறர் பேசுவது சொல்வது, இன்னும் பல பிரச்சனைகளில் இருக்கும்போது நமக்கு மனசு உடையத்தான் செய்யும், மனம் தரலத்தான் செய்யும். ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்? அந்த நேரத்தில் தான் நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம்ம பார்க்குறான், நம்மளை கண்காணிக்கிறான். இது அல்லாஹ் பார்க்கும் தருணம் என்று என்ன வேணும்? இதில் நீங்கள் பொறுமையை கடைபிடிச்சிட்டிங்கன்னா வெற்றி பெற்றுட்டீங்க. அதுவே நீங்கள் பொறுமையை இழந்து விட்டீர்களா என்ன ஆகும் நம்மளுடைய நிலைமை? சிந்தித்து பாருங்க. பொறுமையை எப்படி வளர்த்து கொள்ளலாம் என்று பார்த்தோம்னா எவ்வளவு விஷயங்கள் இருக்குது. நாம் கஷ்ட நஷ்டங்களில் அதிகமாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்கணும், தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருக்கணும், இன்னும் துவாக்களை அதிகப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும், இன்னாலில்லா என்ற வார்த்தைகளை பழக்கக்கூடியவர்களாக இருக்கணும். பொறுமை பிரிவிலேயே வரக்கூடியது கிடையாது. நாம் தான் என்ன செய்யணும்? அதை பழக்கப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொறுமைங்கிறது சர்வ சாதாரணம் கிடையாது. யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, பொறுமையை எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. நாம் என்ன செய்யணும்? அதை பழக்கப்படுத்தி கொட்டோம்னா நாளைக்கு என்ன கிடைக்கும் நம்மளுக்கு?
நாளைக்கு அதனால் நம்ம உயர்ந்த அந்தஸ்தை அடையக்கூடியவர்களாக இருப்போம். பாவங்கள், அந்த பொறுமையின் காரணமாக நம்மளுடைய பாவங்கள் அழிக்கப்படும். சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா நமக்காக இடத்தை கொடுப்பான். அப்போ நாம் என்ன செய்யணும்னா, பொறுமையை அதிகமாக நாம் நம்மளுடைய வாழ்வில் செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். ஆகவே நாம் அனைவரும் பொறுமையாளர்களாக இருந்து இன்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோமாக என்று கூறிய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.